ஹாய், வெல்கம் டு ஃபேஷன் ஸ்கூல். இன்னைக்கு நம்ம பேசிக் பிகினர்ஸ்க்கான டெய்லரிங் டூல்ஸ் பார்க்கலாம். ஸோ நீங்கள் டெய்லரிங் கற்றுக்கணும் போது மினிமம் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருந்தால் போதுன்றதை தான் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு ஸ்கேல்ஸ் எல்லா இதுவுமே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான் எடுத்திருக்கோம். எதுவுமே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாதிரிலாம் நம்ம எடுக்கலை. ஸோ இதில் இருக்க பொருள் மட்டும் வாங்கினாவே போதும், நீங்கள் வந்து டெய்லரிங் கற்றுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்மால் மிஷின் பெடல் மிஷின் வச்சுருந்தீங்கன்னா இது வந்து பாபின் வைண்ட் பண்ணுற டூல். இது வந்து நீங்கள் பாபின் வைண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாபின் கேஸ். ஸ்மால் மிஷினுக்கு பாபின் கேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ பாபின் கேஸ் ஒன்று வாங்கணும். நெக்ஸ்ட் வந்து பாபின். இது ஒரு 5 இல்லைன்னா ஒரு 10 கிட்ட ஃபர்ஸ்ட் வாங்கிக்கோங்க. அடுத்தது மிஷின் த்ரெட். வர்தமான், அமிட்டோ, இந்த மாதிரி மாடல், இந்த மாதிரி கம்பெனி த்ரெட் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து ஹேண்ட் நீடில். இதில் எல்லா சைஸஸ் இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் மிஷின் நீடில். ஸ்மால் மிஷினுக்குன்னு கேட்டாவே உங்களுக்கு வந்து நீடில் கொடுப்பாங்க. ஸோ அது இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு செட் ஆஃப் மிஷின் நீடில்ஸ் வாங்கிக்கோங்க. இது வந்து ட்ரிம்மர் நம்ம சொல்லுவோம். ட்ரிம்மர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரெட், மிஷின்லேருந்து வர த்ரெட்டை கட் பண்ணுறதுக்கு, நாச்சஸ் கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து சீம் ரைப்பர். சீம் ரைப்பர் வந்து நூல் பிரிக்கிறதுக்கு வந்து நீங்கள் தப்பாக ஸ்டிச் பண்ணிட்டீங்க, இல்லை ஏற்கனவே ரொம்ப திக்காக இருக்குன்னா அது ஈஸியாக பிரிக்கலாம். சீம் ரைப்பர். இது வந்து ப்ரெஸ் பட்டன்ஸ். கிட்ஸ் வேர் ட்ரெஸ்ஸில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். கிட்ஸ் வேர் ட்ரெஸ்ஸில், ஷர்ட் பட்டன்ஸில் எங்கே வேணால் நம்ம யூஸ் பண்ணுறது. அடுத்து வந்து ஷர்ட் பட்டன்ஸ். இது வந்து ஸ்மால் சிசர் ஃபார் எதுக்குன்னா பேப்பர் கட் பண்ணுறதுக்கு, பேப்பர் பேட்டர்ன் போட்டோன்னா அதை கட் பண்ணுறதுக்கு. இம்பார்ட்டன்ட் வந்து இந்த இன்ச்சு டேப்பு. இது வந்து 2 டைப்ஸ்லேயும் இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது ஒரு டைப்பு. அடுத்தது வந்து பெல் பின்ஸு. பெல் பின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பியர் ஹெட் பின்ஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்து வந்து ஹூக்ஸ், சில்வர் ஹூக்ஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ சில்வர் ஹூக்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கர்ட்டில் வர ஹூக்ஸ் அண்ட் ஐ. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு டர்ன் லூப்பர், லூப் டர்னர் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த இது ஒரு டூல். இது மார்க்கிங் சாக். இது வந்து பேசிக்கு டஸ்ட் ஃபார்ம் ஃப்ரீன்னு சொல்லிட்டு இருக்கோம். உங்களுக்கு எல்லா கலர்ஸ்லயும் கிடைக்கும் இது. அடுத்தது சிசர். சைஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 10. பிளாக் மெட்டலில் வாங்கிக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு பிளாக் மெட்டல் இனிமேல் லாங் லைஃப் வரும். ஸோ பேசிக் லாங் ஸ்கேல், நம்ம வீட்டில் இருக்க நார்மல் லாங் சைஸ் ஸ்கேல். இது வந்து டெய்லர் ஸ்கேல் சொல்லுவோம், லாங் சைஸு. ஸோ பேண்ட்டு, மேக்ஸி ட்ரெஸ்க்கெல்லாம் நம்ம வந்து ஜாயின் பண்ணுறோமே, இதுக்காக நம்ம வந்து லாங்காக எதெல்லாம் இருக்கோ ஸ்ட்ரெயிட் லைனில் நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்போம். பேப்பர் பேட்டர்ன் போடுற ப்ரௌன் ஷீட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல் ஸ்கேல். எல் ஸ்கேல் வந்து பேண்ட்டில் வர க்ராச்சஸ் வரையறதுக்கு, ஆமோல் பாக்ஸ் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து எல் ஸ்கேல் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆமோல் ஸ்கேல் ஆர் நெக் ஷேப் ஸ்கேல், கர்வ் ஸ்கேல், எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ இதை வந்து நெக்குக்கு யூஸ் பண்ணலாம், ஆமோலுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸ்லீவில் வர அந்த ஸ்லீவோட ஆமோல் கர்வையும் ட்ரா பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பேசிக் நீட்ஸ், இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் இருந்தாவே நம்மளுக்கு போதும் ஸ்டார்டிங்கில்.